உங்க ஃபோன்ல கண்டிப்பா அந்த 3 விஷயத்த செய்யணும்னு சொல்லலாம். மொத விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க ஹோம் ஸ்க்ரீன்ல நீங்க யார் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. லாக் ஸ்க்ரீன்ல உங்க ஃபோட்டோ இல்ல உங்க ஃபேமிலியோட எடுத்த ஃபோட்டோ வைங்க. இதான் மொத விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன்ல இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் ஆட் பண்ணாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல உங்க அப்பா, அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணா, அது உங்கள தவிர்த்து வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ற மாரி இருந்தா, யார் உடனே ஃபோன் அட்டெண்ட் பண்ணுவாங்க, அவங்க நம்பர ஆட் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS, எமர்ஜென்சி கான்டாக்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாரி விஷயத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட் உங்க ஃபோனே தொலைஞ்சிருந்தாலும், உங்க ஃபோன அன்லாக் பண்ண முடியாது. அப்படி பட்சத்துல நீங்க எமர்ஜென்சி கான்டாக்ட்ல உங்க அப்பா, அம்மா ஃபோன் இல்ல அண்ணன், தங்கச்சி ஃபோன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியா கால் பண்ணி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃபோ சொல்லிட்டு அதுவுமே எமர்ஜென்சி கீழே மெடிக்கல் இன்ஃபோ உங்க ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லாமே அதிலே தெரிஞ்சிடும். ஸோ தட் ஈஸியா உங்களை உங்க விஷயத்தை உங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ரிட்டர்ன் பண்றாங்க உங்களுக்கு ஆக்ஷன் ஆனாலுமே உங்க ரிலேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம நீங்க யாரெல்லாம் பாக்கீங்க அவங்க ஃபோன்ல இதெல்லாம் இருக்கா இல்ல உங்க ஃபோன்ல இல்லன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.